எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு, அதாவது எங்கள் ஊர் நாகப்பட்டினம் ஸ்டைல், இது நாகை மீனவன் ஸ்டைல்னு சொல்லலாம். அவரும் இப்படி தான் அங்கே மீன் குழம்பு வச்சு நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அதே மாதிரி தான் நம்ம மெத்தடில் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக வச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு கரெக்டாக 1 கிலோ இது காணாங்கண்ட மீன் நல்லா வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக இதில் நான் 1 கிலோ மீன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கான அளவு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இப்போ அதுக்கு கரெக்டாக ஒரு 100 கிராம் புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முந்தையே நல்லா ஊற வச்சுட்டேன். அதை இதை மாதிரி நல்லா கையால் கரைசி நம்ம அந்த புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் முதல்ல. இப்போ இதுதான் முதல் ஸ்டெப். இதில் நல்லா புளியை இந்த மாதிரி நல்லா சக்கையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போது இதில் ஒரு 3 தக்காளி சின்னதாக எடுத்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இது. பாருங்கள், ஒரு சின்ன சின்ன தக்காளி தான் இது. நான் இதை நல்லா முனையை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதை அப்படியே சேர்த்துட்டு இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் 100 கிராம் புளி எடுத்திருந்தேன். இதுக்கு கரெக்டாக இப்போ எங்களோட அளவுப்படி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா குழி கரண்டியால் ஒரு 2 கரண்டி நான் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எங்கள் ஊர் நாகப்பட்டினம் சைடெல்லாம் இதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்ப்பாங்க. இப்போ அதே மெத்தடில் தான் நானும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கரெக்டாக இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் 2 குழிக்கரண்டி மேலே தான் நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக சேர்த்துட்டு இந்த தக்காளியோட மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நாகை மீனவன் ஸ்டைல் நான் சொல்லும் போது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் அவரும் நல்லா குழம்புல தக்காளியெல்லாம் சேர்த்து கரைச்சிப்பார். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ சால்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கோம். மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடெல்லாம் கல்லுப்பு சேர்த்து வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5-6 மிளகாய். அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா இதில் கொஞ்சம் ஒரு 2 கொத்து பச்சை கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது சேர்த்துட்டு இதே மாதிரி திரும்ப அந்த கருவேப்பிலையை நல்லா அந்த மாதிரி குழம்புல இந்த மாதிரி நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். குழம்புல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்ல மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தான் குழம்பு மெத்தட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ குழம்பு ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்பவே தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு நம்ம தாளிச்சிடலாம். நான் விறகடுப்பில் தான் செய்கிறேன். பாருங்கள், நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம், மண் சட்டி. கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் நல்லா சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் ஓரளவு கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இது நல்லா இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நான் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக. இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம குழம்பு சேர்க்கணும். அப்போ தான் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் நம்மளுக்கு குழம்புல ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவு கொஞ்சம் கலர் மாறி நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கலரே ஒரு கிளாஸான கலர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க, அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பை சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க நாகப்பட்டினம் ஸ்டைல் மீன் குழம்பு. இதே மாதிரி மெத்தடில் நாகை மீனவன் ரொம்ப சூப்பராக வச்சு காமிச்சிருப்பாரு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான் நம்ம குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு.
நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் மீன் குழம்புங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்புறமே கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 1 கிலோ காணாங்கண்டை மீன் இது நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அப்படியே மொத்தமும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்பெஷல் இருக்குது குழம்புல. வெயிட் பண்ணி பாருங்கள், மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ இடையிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியாது, அதனால தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம மொத்த மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து குழம்புல வந்து நான் சொன்ன ட்விஸ்ட் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இதுதான் மாங்காய். இது மாங்காய் வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் காணாங்கண்டை மீனில். மறக்காமல் மாங்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு மாங்காய் வாங்கிட்டு வெட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீன் மாங்காய்லாம் ஓரளவுக்கு, மாங்காவும் சீக்கிரமாக வந்துடும், மீனும் சீக்கிரமாக வந்துடும். இப்போ அதனால தான் 2த்தையும் நம்ம சேர்த்து போடுறோம், இல்லைனா கரைஞ்சி போயிடும். இது ஒன்று வேகும் ஒன்று வேகாமல் இருக்கும். பாருங்கள், மீன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வேக வச்சோன்னா மீன் கூட கரைஞ்சி போயிடும். கரெக்டாக 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோன்னா மீனும் கரைஞ்சிரும், மாங்காவும் கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாகப்பட்டினம் ஸ்டைல், அதாவது நாகை மீனவன் ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப அருமையாக அட்டகாசமாக ரெடி பண்ணிட்டோம். இதேமாரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.